அண்ணாமலை அவர்களோட முதல் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு, இதை எப்படி பாக்குறீங்க? முடிஞ்ச அளவுக்கு அரசியலை டச் பண்ணாம இருக்க அவருடைய எண்ணமும் அதுதான் நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். கரெக்டான ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். ஸோ நம்ம அரசை நம்பி இருக்கிறது, எதை எடுத்தாலும் அவங்கள குறை சொல்றது இல்லாம நம்மளே சில விஷயங்களை பண்ணிடலாம். அதே மாதிரி அமைச்சர்களும் பார்த்தோன்னா புதுசா வந்தவங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா தான் இருக்கணுமே தவிர அவங்கள நம்ம மட்டம் தட்டக்கூடிய வேலைகள், அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த பேச்சுல சொல்றாரு. விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஃபேம் இருந்தது, லட்சக்கணக்கான பேர் உள்ள வந்தாங்க. உங்களுக்கு யாரு கரெக்டான ஆட்கள்னு தெரியாது. அப்புறம் ஏதோ குத்து மதிப்பா சில பேருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுப்பீங்க, அப்புறம் அவங்களால நிறைய பிரச்சனைகள் வரும். எனக்கு என்னமோ தேவையில்லாம அதிகப்படியான முக்கியத்துவத்தை அது மேல வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஜென்சீஸ் அப்படின்ற அந்த குரூப் மேல. நீங்க பேச வேண்டியது இஷ்யூஸ் தாங்க, அவ்வளவுதாங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க டார்கெட் பண்ணி பேசினாலே போதும். மாயோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது கேப்ரியல் சார் தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்களோட முதல் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு, இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல அரசியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இயக்கமா ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சீரியஸான பொலிட்டிக்ஸ்குள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. என்னை பொறுத்தளவு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இப்ப எடுத்த உடனே அரசியலுக்கு போனா நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா ப்ராப்பரான ஆர்கனைஸ்டான ஒரு பார்ட்டி இருக்காது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஃபேமஸான ஒரு இண்டிவிஜுவல். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருனாலே ஆயிரக்கணக்கான பேர் வந்து சேருவாங்க. அப்புறம் உடனடியாக நீங்க நிர்வாகிகளை அப்பாயின்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு கட்சி இருக்கு, நிறைய பேர் உள்ள வராங்க, உடனடியாக நீங்க முக்கியமான நிர்வாகிகள் அப்பாயின்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கரெக்டான பார்த்து நீங்க அப்பாயின்ட் பண்ண முடியாது. டிவிக்கு அந்த சிக்கல் தான் வந்தது. விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஃபேம் இருந்தது, லட்சக்கணக்கான பேர் உள்ள வந்தாங்க, உங்களுக்கு யாரு கரெக்டான ஆட்கள்னு தெரியாது. அப்புறம் ஏதோ குத்து மதிப்பா சில பேருக்கு நீங்க வாய்ப்புகள் கொடுப்பீங்க, அப்புறம் அவங்களால நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இயக்கமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நம்ம மாறிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். அது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த போதைக்கு எதிரான ஒரு கூட்டத்தை நேற்று நடத்திருக்காங்க, ஒரு மாநாடு ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடுறீங்க, சில சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறீங்க. அப்படி நீங்க ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. வேலை செய்யும் போதே நமக்கு தெரியும் யார் நல்லா ஒர்க் பண்றாங்க, யாருக்கிட்ட கரெக்டான சிந்தனை இருக்கு, யாரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு லீடரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு தலைவர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறும்போது கரெக்டா அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அதனால இயக்கமா இருந்து அப்படி மாறுறது நல்ல ஒரு ஐடியா தான். ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் இப்போதைக்கு இயக்கமா இருக்கிறதால, வீத லீடர்ன்ற அமைப்பு கீழே ஃபங்க்ஷன் ஆகுறதால முடிஞ்ச அளவுக்கு அரசியலை டச் பண்ணாம இருக்க அவருடைய எண்ணமும் அதுதான் நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். கரெக்டான ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மூமெண்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் பொலிட்டிக்ஸை தவிர்த்தாலுமே அதுக்குள்ள சில அரசியல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா பார்த்தோம்னா இப்ப தாவேக்காவை இப்போதைக்கு நம்ம அரசை எதிர்த்து பெருசா எதுவும் பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அரசை நம்பி இருக்கிறது, எதை எடுத்தாலும் அவங்கள குறை சொல்றது இல்லாம நம்மளே சில விஷயங்களை பண்ணிடலாம். அதே மாதிரி அமைச்சர்களும் பார்த்தோம்னா புதுசா வந்தவங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா தான் இருக்கணுமே தவிர அவங்கள நம்ம மட்டம் தட்டக்கூடிய வேலைகள், அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த பேச்சுல சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு தாவேக்காவை அட்டாக் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுபோக அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, நம்ம நிறைய கோரிக்கைகளை முன்வைப்போம். டாஸ்மார்க் மூடுங்க, போதைப் பொருட்களெல்லாம் இல்லாம செய்யணும், இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைப்போம். அதுக்கு சரியா செவிசாய்த்து நம்ம சொல்ற விஷயங்களை அரசு சரியா செய்யலைன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அழுத்தம் போடலான்ற. ஸோ அப்ப இப்போதைக்கு நெக்ஸ்ட் 1 இயருக்கு தாவேக்கை எதிர்த்து அரசியல் பண்ண போறது கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் மேபி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. அதுவுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இப்பதான் தாவேக்கா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எப்பவுமே புதுசா ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்கும், அவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில ஒரு 1 இயர் அவங்களுக்கு டைம் கொடுக்கறது பொலிட்டிக்கலா அண்ணாமலை அவர்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ 1 இயர் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க அப்ப இறங்கி அட்டாக் பண்ணலாம். இப்ப நீங்க இறங்கி அட்டாக் பண்ணீங்கன்னா நீங்க வீக்கா இருப்பீங்க, புதுசா இருப்பீங்க, பெருசா உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது, அது உங்களை தான் பலவீனப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சில கணக்குகள் எல்லாம் போட்டு அண்ணாமலை அவர்கள்
போகிறாரு. பார்ப்போம். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு பேசுறவங்க எல்லாமே வந்து டாஸ்மாக் பத்தி பேச மாட்டாங்க. இப்போ டாஸ்மாகும் ட்ரக் தான், அது சம்பந்தமா பேசாம ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? அதான் இப்போ அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கவனமா இருக்காரு. பொலிட்டிக்கலா இது போயிடக்கூடாது. நீங்க டாஸ்மாக் எடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறீங்கன்னா தாவேக்காவுக்கு எதிராகவும் நீங்க பேச வேண்டியிருக்கும். அது ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா பெருசா பொலிட்டிக்கலா போகாம இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் அவரு விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அவர் ஒரு பொலிட்டீஷியன் தான். அவரு நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பொலிட்டீஷியனா தான் தெரியும். அவரை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் அவருடைய இயக்கத்துல சேர்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பொலிட்டீஷியன்றதுக்காக தான் அவங்களும் சேர்றாங்க. பட் டெம்பரரியா ஒரு 1 year இயக்கமா நான் ஃபங்க்ஷன் ஆக போறேன் அப்படின்ற ஸ்டாண்டில் அண்ணாமலை அவர்கள் இருக்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கவனமா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1 year கழிச்சு அவங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க தான் வேண்டியிருக்கும். பட் என்ன கேட்டா இப்பயே கூட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கலாம் டாஸ்மாக் விஷயத்திலே. இப்ப டாஸ்மாக் பத்தி பேசாம இல்ல, டாஸ்மாக் பத்தி ஏற்கனவே ஒரு அறிக்கை கூட விட்டுருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி 700 டாஸ்மாக மூடணும்னு சொல்றாங்க. பட் நிறைய டாஸ்மாக மூடாம இருக்காங்க. இப்ப மூடணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ டாஸ்மாக் பத்தி பேசுறாங்க. பட் இருந்தாலும் அதை ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் கொண்டு போல, பொலிட்டிக்கலாவும் கொண்டு போலாம் இல்லையா? அரசுக்கு எதிராக அதை கொண்டு போறதா இருக்கலாம். அப்ப நீங்க அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கொண்டு போவீங்க. அந்த இடத்துக்கு இன்னும் போல. பட் அப்கோர்ஸ் டாஸ்மாக் டச் பண்ணிருக்காங்கல்ல, டாஸ்மாக் டச் பண்ணவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ குறிப்பா நேத்து வந்து பள்ளி மாணவர்கள் போராடி இருக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் மீது தடியடியும் நடத்தப்பட்டிருக்கு. அண்ணாமலை போன்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேசும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்கலாம்ல. அப்படி ஒரு சான்ஸ் இருக்குல்ல, மக்கள் குழந்தைகள் விரும்பல, நீங்க அதை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றதாவது பேசியிருக்கலாம். இது அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்ப யங்ஸ்டர்ஸுக்கு ஏன் டாஸ்மாக் எதிராக ஒரு கோபம் வருது அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் வீணாகிறத பாக்குறோம். குடும்பங்கள்ல நிம்மதி இல்லாம ஆகிறத நம்ம பார்க்கிறோம். குடும்பங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்கிறோம். ஸோ டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய சிக்கலே என்னன்னா, குறிப்பா ஏழைகள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் அது ஏற்படுத்துது. ஒண்ணு, பொருளாதார ரீதியாக அவங்களை காலி பண்ணிடும். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாருன்னா 150 ரூபாவை கொண்டு போய் அவரு டாஸ்மாக்ல செலவழிப்பார். மாசத்துக்கே அவர் ஒரு 20 to 25 ரூபா சம்பாதிப்பார். அதுல 150 ரூபா டெய்லி ஸ்பெண்ட் பண்றாருன்னா என்ன ஆச்சு? 4500 ரூபா ஆச்சு. அது போக வேற சில செலவுகளா இருந்தா ஒரு 5-6000 ரூபாய் செலவாகுது. ஸோ இப்போ 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் 5-6,000 ரூபாய் டாஸ்மாக்ல போய் கொடுக்குறாரு. அப்ப பொருளாதார ரீதியா அவருக்கு பெரிய இழப்பு ஏற்படும். ரெண்டாவது, அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு ப்ராப்பரான மனநிலையிலையும் வரமாட்டார். சண்டையை போடுறது, பிரச்சனையை ஏற்படுத்துறது. அப்ப குடும்பம் அப்படின்ற அந்த அமைப்பை அது சேதப்படுத்துது. குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துது. குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டா என்ன ஆகும்? குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. நாளைக்கு குழந்தைகளும் இதெல்லாம் பார்த்து வளரும் போது வயதானதுக்கு அப்புறம் அவங்களும் இதுக்கு அடிமைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா மென்டல் டிஸ்டர்ப்டாகவும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுலயே நிறைய ட்ராமாலாம் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவங்களோட எதிர்காலத்தை பெரிய லெவல்ல பாதிக்கும். ஸோ ஒரு சொசைட்டில பெரிய ஆபத்தை இது ஏற்படுத்துது. ஸோ அந்த வகையில பெண்கள் நிறைய பேர் டாஸ்மாக் எதிராக போராடுறாங்க, குழந்தைகள் நிறைய பேர் இந்த மாதிரி போராடுறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். இப்ப தாவேக்காவை பொறுத்தளவுல எல்லாத்தையுமே நரேட்டிவ் வச்சு அவங்க சரி பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. இப்ப எங்க வீட்டு பக்கமே ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுக்கு நேரம் ஆப்போசிட்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. அந்த தெருவுலயே பாத்தீங்கன்னா ஒரு 3 டாஸ்மாக் வரிசையா இருக்கும். ஸ்கூல் இங்க இருக்கும், வரிசையா ஒரு 3 டாஸ்மாக் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த 3 டாஸ்மாக்குமே அந்த ஸ்கூலோட 500 மீட்டர் ரேடியஸ்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நிறைய இடங்கள்ல இப்படி இருக்கு சிட்டிக்குள்ள. அத பெருசா ஒன்னும் சரி பண்ணாம தான் வச்சிருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுல டாஸ்மார்க்க எப்ப கண்ட்ரோல் கீழே கொண்டு வர முடியும்னா, முதல்ல நீங்க அதை சார்ந்து இருக்கக்கூடாது. இன்னைக்கு அரசே டாஸ்மார்க்க பெரிய லெவல்ல நம்பி இருக்காங்க. டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருவாயை பெரிய லெவல்ல நம்பி இருக்காங்க. அது போக அரசியல்வாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா பணம் போகுது. பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறத கேலி பண்ணீங்க, பாட்டெல்லாம் பாடினீங்க. அப்ப தாவேக்காரங்க சொன்ன விஷயம் என்ன? செந்தில் பாலாஜி தான் அந்த 10 ரூபா கலெக்ட் பண்றாரு, அரசியல்வாதிகள் பாக்கெட்டுக்கு தான் போகுதுன்னு சொன்னீங்க. இப்ப அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்ப யாரு பாக்கெட்டுக்கு போகுது? இப்பயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. சோ சாதாரண ஒரு விஷயம், 10 ரூபா வாங்க விடாம தடுக்க முடியல உங்களால. கேட்டா தொழிலாளர்களுக்கு அதுல தான் சம்பளம் போகலாம். இந்த கதை வந்து எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் பேசவே இல்லை. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க பவருக்கு வந்ததுக்கு புது புது கதைலாம் சொல்றாங்க. இபி பில் அதை வச்சுதான் கட்டுறாங்களாம், ஆபீஸ் ரெண்ட் அதை வச்சுதான் கட்டுறாங்களாம். அது அரசு நிறுவனம். இப்ப அரசு நிறுவனங்கள்ல ஆபீஸ் ரெண்ட் யாரு கட்டுவா?
கவர்மெண்ட். அப்ப இங்க மட்டும் என்ன 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க? சோ இப்படிப்பட்ட புது புது கதைகளை வந்து நம்ம ஆளுங்க சொல்றாங்க. சோ தாவேக்கா இதை தான் நல்லா பண்றாங்களே தவிர காரியத்தை முடிய மாட்டேங்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலைன்னா அந்த 10 ரூபா வாங்கக்கூடாது, டூப்ளிகேட் விற்க கூடாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி பணம் வாங்குறதும் இங்க தப்பு தான். டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய மதுபானங்கள்லாம் தரம் கெட்ட மதுபானங்கள், அதெல்லாம் சும்மா 20-30 ரூபா பெருமானம் உள்ள ஸ்பிரிட் தான் அதெல்லாம். அதை 150-200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அதுலயும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா. இந்த கதையில இவங்க இந்த அமைப்பை நடத்திட்டு இருக்காங்க. சோ அதனால ஓவராலா நீங்க மதுபானங்களை ஸ்டாப் பண்ணணும்னா இந்த டாஸ்மார்க்கோட இந்த டாஸ்மார்க் அவுட்லெட்ஸை கம்மி பண்ணணும், இல்லாட்டி குடிபோதையை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நிஜமாவே இருக்குன்னா அரசு முதல்ல டாஸ்மார்க்கை நம்பி இருக்கக்கூடாது. இப்போதைக்கு அரசுக்கு டாஸ்மார்க் வருமானம் இல்லைன்னா அரசு தாங்க. அப்படி அரசு டாஸ்மார்க் நிறுவனத்தை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அதுல எப்படி லாபத்தை அதிகமாக்கலாம் தான் எல்லாம் யோசிப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம், டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம்னு யோசிக்க மாட்டாங்க. சும்மா அரசியலுக்காக நாங்க 700 கடையை மூடிட்டோம், எல்லா அரசும் சொன்னதுதானே. இது மாதிரி திமுக அப்படி சொன்னாங்க, அதிமுக சொன்னாங்க நாங்க இதை மூடணும் அதை மூடணும்பாங்க. ஆனா புதுசா என்ன சொல்லி திறப்பாங்க, இல்லாட்டி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணாத கடைகளை மூடுவாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கடையை அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு 2 கடையை மூடினாலும் நல்லா வருவாய் ஈட்டு தரக்கூடிய கடைகள்ல இன்னும் அதிகமான வருவாயை நீங்க ஈட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நஷ்டமுமே இருக்காது. ஒரு கடையை மூடினாலும் இருக்கக்கூடிய கடையை வச்சு எக்ஸ்ட்ரா நீங்க லாபம் பார்த்துட்டு போயிருவீங்க. ஸோ அப்போ உங்க எண்ணம் வந்து நிஜமாவே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அரசு இதை சார்ந்து இருக்கக்கூடாது. அரசு இதை சார்ந்து இருக்க கூடாதுன்னா அப்ப அரசியல்வாதிகள் அரசியலுக்காக இந்த இலவசங்களை பயன்படுத்தக்கூடாது. அரசியலுக்காக நாங்க அந்த இலவசம் இந்த இலவசம் தான் கொடுப்போம்னா அப்புறம் என்ன ஆகும்? அப்ப நேச்சுரலா அரசு டாஸ்மார்க்கை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கும். நிறைய பணம் தேவைப்படும் அரசுக்கு. 2500 ரூபா நாங்க ஃப்ரீயா கொடுப்போம் மக்களுக்கு மாசம். பணம் எங்க இருந்து வரும்? அப்ப நீங்க டாஸ்மார்க் கிட்ட தான் போய் நிற்பீங்க திரும்பவும். இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். இதுல இருந்து மீண்டு வரணும்னா அரசியல் ரீதியாகவும் மாற்றம் வேணும், அரசும் டாஸ்மார்க்கை சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போ மது விலக்கு அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட நீங்க சொன்ன மாதிரி வருவாய் அதுல அதிகமா இருக்கு. அப்படி இந்தியாவில் மது விலக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா சாத்தியம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நமக்கு உதாரணமா நார்த் சைடு பீகார்ல எல்லாம் மது விலக்கு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ மது விலக்குன்னு சொல்லுவாங்க ஆன் பேப்பர். குஜராத்ல மது விலக்கு இருக்கும்பாங்க, அங்க எல்லா இடத்துலயும் மது கிடைக்கும். ஆன் பேப்பர் நீங்க மது விலக்கு இருக்குன்னு சொல்லலாம், பட் மது கிடைக்கும். இப்ப சிக்கல் என்னன்னா உலகத்துல எந்த நாட்டிலுமே மதுவை முற்றிலுமா ஒழிச்சது கிடையாது, எந்த நாட்டிலையுமே அது சாத்தியப்பட்டது கிடையாது. இப்ப அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா 1930s ப்ரொஹிபிஷன் இருந்தது, பூர்ண மது விலக்கு அந்த காலகட்டங்கள் அமெரிக்கால இருந்தது. பேப்பர்ல ஆன் பேப்பர் அப்படி இருக்கும். ஆனா நீங்க ரோட்ல நடந்து போனீங்கன்னா எல்லா தெருவிலையுமே மதுபானம் விற்கக்கூடிய கடைகள் இருந்தது. அப்ப எப்படி அது நடந்துட்டு இருந்தது? இந்த பிரைவேட் மாஃபியாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க மதுபானங்களை உற்பத்தி பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணி போலீஸ்காரங்களுக்கு நிறைய காசு கொடுத்துருவாங்க, அரசியல்வாதிகளுக்கு நிறைய காசு கொடுத்துருவாங்க, சமூக ஆர்வலர்களுக்கு நிறைய காசு கொடுத்துருவாங்க, மீடியாவுக்கு காசு கொடுத்துருவாங்க. யாரும் அதை கேட்க மாட்டாங்க. சோ பேருக்கு ப்ரொஹிபிஷன் இருக்கும், பூர்ண மதுவிலக்கு இருக்கும். ஆனா களத்துக்கு போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மதுபானங்களை வித்துட்டு இருப்பாங்க. இதுல என்ன சிக்கல்னா, சாதாரணமா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு மதுபானம் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப கோவிட் டைம்ல மதுபானங்கள் கடைகள்லாம் மூடி இருந்தது இல்ல, அப்ப ரேட் என்னாச்சு? மது பாட்டிலோட ரேட் அப்பயும் வித்துட்டு இருந்தாங்க பிளாக்ல. என்ன ரேட்டுக்கு வித்தாங்க? ஹெவியா இருந்தது. ஆமா, 1000 ரூபாய் மது பாட்டில 3000 ரூபாய்க்கு விற்பாங்க, இல்ல 4000 ரூபாய்க்கு விற்பாங்க. அதேதான் இங்கேயும் நடக்கும். நீங்க மதுபானங்களை ஃபுல்லா பேன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம், ஆன் பேப்பர் நீங்க பேன் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் பிளாக்ல விற்கிறவன் 1000 ரூபாய் மது பாட்டில 4000 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பான். அப்ப அது யாருக்கு லாபமா போய் சேரும்? அது மாஃபியாஸுக்கும் கேங்ஸுக்கும் அது பெரிய ஒரு லாபமா போய் சேரும். ஏன்னா நீங்க ஒரு 200 ரூபாய் பொருளை 4000 ரூபாய் இறக்கி வித்தீங்கன்னா என்ன ஆகும்? முரட்டுத்தனமா உங்களுக்கு லாபம் வரும். அதுல அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? பந்தவான வாழ்க்கை. பந்தவான வாழ்க்கை வாழ்றதுக்கு அது நமக்கு சந்தோஷமா இருக்கட்டும், அதுல பிரச்சனை இல்லை. போலீஸ்காரனா கரப்ட் பண்ணுவாங்க, அரசியல்வாதியை கரப்ட் பண்ணுவான், மீடியாவை கரப்ட் பண்ணுவான், எல்லாருக்கும் மாசம் மாசம் காசு அனுப்பிட்டு இருப்பான். அமெரிக்கால அப்படிதான் நடந்தது. இப்பயும் நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அதான். பேருக்கு சொல்லலாம் மது விலக்கு இருக்குன்னு சொல்லலாம், ஆனா மது எல்லா இடத்துலயும் கிடைக்குது. மது எல்லா இடத்துலயும் கிடைக்குதுன்னா அப்ப யாரெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணுமோ அவங்க கண்ட்ரோல் பண்ணாம இருக்காங்கல்ல, அப்ப அவங்க சும்மா வேலை செய்யாம இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க வேலை செய்யாம இருக்கிறதுக்கு யாரோ காசு கொடுக்குறாங்கல்ல. இப்ப சோ அப்ப உங்க சிஸ்டமே அவன் கொலாப்ஸ் பண்ணிடுவான். அதுதான் சிக்கல். இப்ப மோனோபோலியா மாறி. மோனோபோலியா. இப்ப கள்ளச்சரக்கு ஏன் இப்ப வித்துட்டு இருக்காங்க? அந்த கள்ளச்சாராயம் எல்லாம் ஏன் விற்கிறாங்க? இப்ப கள்ளச்சாராயம் ஏன் விற்கிறாங்கன்னா 20-30 ரூபாய் மதிப்புள்ள ஸ்பிரிட்டை 150 ரூபாய்க்கு கவர்மெண்ட் விற்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் வித்தாலே நல்ல லாபம் வருது. 20 ரூபாய் பொருளை நான் 30 ரூபாய் வித்தாலே நல்ல லாபம் இருக்கும். இப்ப கவர்மெண்ட் 40 ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கள்ளச்சாராயமே இருக்காது. எதுக்கு கவர்மெண்டே 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்ம எதுக்கு கள்ளச்சாராயத்தை போய் வாங்கணும்னு யோசிப்பாங்க.
ஆனா இப்ப கவர்மெண்ட் 150-200 ரூபாய்க்கு விற்கிறனால நடுவுல பெரிய மார்ஜின் இருக்கு. அப்ப கள்ளச்சாராயத்தை நீங்க 60-70 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வித்தா கூட மக்கள் என்ன பாக்குறாங்க, அங்க வாங்குறது இங்க வாங்கினா சீப்பா இருக்கு, என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குன்னா கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. அதனால பாதிப்புகள் வந்தாலும் பரவாயில்லன்னு அதை குடிக்கிறாங்க. ஸோ அப்ப கள்ளச்சாரத்தை குடிக்கணும், நீங்க என்ன பண்ணணும், நியாயமான விலைக்கு நீங்க மதுபானங்களை விற்கணும், தரமான விற்கணும். இல்ல நான் 200 ரூபாய்க்கு தான் விற்பேன்னா 200 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை கொடுங்க. ஸ்பிரிட்டை விற்காம என்ன சொல்றது, நிஜமான மதுபானங்களை விற்க ஆரம்பிங்க. இல்ல ஸ்பிரிட் தான் விற்பேன்னா அதை கம்மியான விலைக்கு வித்துருங்க. ஸ்பிரிட்டோட விலை அவ்வளவுதானே, 20-30 ரூபா தான். அப்ப அந்த விலைக்கு 20-30 கூட இல்லைங்க, ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பாக்குற பாட்டிலோட உற்பத்தி செலவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. கோக் மாதிரி தான். இப்ப கோக் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு மார்க்கெட்டிங் தான் ரேட்டு, உள்ள இருக்கக்கூடிய பொருளுக்கு ரொம்ப ரேட் குறைவு தான். இதுவும் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். சோ இது இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கு. சோ நீங்க மதுபானங்களை நீங்க ஒழிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். மதுவை நீங்க ஒழிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிளாக்ல எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. 4000-5000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏற்கனவே 1000 ரூபான்றது அதிகமான ரேட் தான். கவர்மெண்ட் இந்த ஒரு பெரிய பாட்டில் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல, அதுவே அதிகமான ரேட் தான். அதெல்லாம் இப்ப 4000-5000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்புறம் ஏகப்பட்ட காசு கேங்ஸ்டர்ஸ் கையில வந்து மாட்டும், மாஃபியாஸ் கையில. நம்ம ஊர்ல சொல்லவே வேண்டாம், அரசியல்வாதிகளே மாஃபியா ஆயிடுவாங்க. நம்ம ஊர்ல பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. அவங்க ஃபாரின்லயாவது பாத்தீங்கன்னா பிசினஸ்காரங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ், இவங்கெல்லாம் தனியா ஒரு அந்த காலத்துல சொல்றேன், அவங்க ஒரு செக்ஷனா இருப்பாங்க. அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு குரூப் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஹோட்டல், கசினோ இதெல்லாம் ஒரு குரூப் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவெல்லாம் ஒரு குரூப் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. யூஸ்வலா இந்த பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த கசினோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இருக்கும், அதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா பொலிட்டிஷியன்ஸ் தனியா இருப்பாங்க, இன்னொரு குரூப்பா இருப்பாங்க. பொலிட்டிஷியன்ஸ்க்கு காசு கொடுப்பாங்க, ஆனா கேங்ஸ்டர்ஸே பொலிட்டிஷியனா இருக்க மாட்டாங்க. அங்கே தமிழ்நாட்டுல, இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அப்புறம் அரசியல்வாதியும் கேங்ஸ்டராலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்றாரு, நான் யார், நான் ஹிந்துவா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் இந்து தான், அது என் வீட்டுக்குள்ள. அதே மாதிரி சாதி, நான் என்ன சாதி அப்படின்னா நான் அதுவும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு தான் நான் வெளியில வரும்போது சாதாரண மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை எப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ப சாஃப்ட் இந்துத்துவாவை கையில் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிஜேபியோட ப்ராக்சின்றதை இவரு ஒத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒன்னும் பெரிய குற்றம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இப்ப தமிழ்நாட்டுல நாத்திகர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, எனக்கு 1% கூட இருக்க மாட்டாங்க. எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். திமுக இருக்கவங்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். மேபி திகால இருக்கக்கூடிய ஒரு 50-100 பேர் வேணா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கலாம். பட் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கூடிய எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அதுல ஒண்ணும் பெரிய குத்தம் இல்லை. வேற என்ன பண்ண முடியும்? இப்ப அரசியலுக்கு ஒருத்தன் வரான், இல்லாட்டி முற்போக்கு அரசியல் ஒருத்தன் பேசுறான்னாலே கடவுள் நம்பிக்கையெல்லாம் ஓரமா வச்சுட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மேபி மத நம்பிக்கை கிடையாது, பட் கடவுள் நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. அது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது. அது ஏதோ பெரிய நீங்க அரசியல் பண்ணணும்னாலே நீங்க ஒரு நாத்திகரா இருக்கணும், நீங்க முற்போக்கு அரசியல் பேசினா நீங்க ஒரு நாத்திகரா இருக்கணும், ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அதுல என்ன வந்தது? இப்ப அரசியல்னா என்ன? அரசியல்னா இன்னைக்கு சமூகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு பொலிட்டிக்கலா சில தீர்வுகளை நான் கொடுக்குறேன். இப்ப தமிழ் தேசியம்னா அது ஒரு அரசியல், இந்திய தேசியம்னா அது ஒரு அரசியல், திராவிடம்னா அது ஒரு அரசியல், ஹிந்துத்துவானா அது ஒரு அரசியல். இப்படி ஒவ்வொரு அரசியலும் இருக்கு. ஒவ்வொரு அரசியலும் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த அரசியலை கட்டமைக்கிறாங்க. இந்த அரசியலை இப்ப நான் தமிழ் தேசியவாதினா அந்த அரசியலுக்கு நான் விசுவாசமா இருக்கணும், அந்த அரசியலை கரெக்டா புரிஞ்சு நான் செயல்படணும். அது நான் நாத்திகனா இருந்தா என்ன, ஆத்திகனா இருந்தா என்ன, அது சம்பந்தமே கிடையாது. அது என்னோட பர்சனல் விஷயம். நான் வீட்டுல உட்கார்ந்து கடவுள் கும்பிடுறது என் பர்சனல் விஷயம். மேபி நான் இப்ப கடவுள் நம்பிக்கையை அரசியல்ல கொண்டு வரேன்னா அது தப்புன்னு சொல்லலாம். என்னோட இந்த பர்சனல் நம்பிக்கைகளை அரசியலுக்காக பயன்படுத்துறது, இல்லாட்டி என்னோட பர்சனல் நம்பிக்கைகளை வச்சு அரசியல் ரீதியா என்ன அட்டாக் பண்றது. நம்ம ஊர்ல அந்த கல்ச்சர் இருக்குல்ல, ஒருத்தன் முற்போக்குன்னா அவன் நாத்திகனா தான் இருக்கணும், நாத்திகனா இல்லைன்னா அவனை அட்டாக் நான் பண்ணுவேன், அதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம். ஆனா பர்சனலா ஒருத்தவங்க ஒரு பிலீஃப் இருக்குல்ல, எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி இல்லை, அதுல எதுவும் நான் ஒரு பெரிய குற்றத்தை எதுவும் பார்த்த மாதிரி இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்களும் டிவிகே மாதிரி அந்த ஜென்சி அந்த இளைஞர்களை டார்கெட் பண்றாரு. அதாவது இவரும் சொல்றாரு 2032 ஆட்சி மாற்றம் ஏற்படும். இப்போ அதே மாதிரியான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் நடத்தி வர இயக்கமும் அதே மாதிரியான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பா ஜென்சியை மட்டுமே இப்ப இருக்க அரசியல்வாதிகள் டார்கெட் பண்றதுக்கான காரணம்னா அதை நம்புனா ஆட்சி மாற்றம் வந்துருமா? எனக்கு என்னமோ விஜய் அவர்களுமே ஜென்சிஸை நம்பிலாம் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினாருன்னு நான் பார்க்கல.
ஜென்சிஸ் ஏன் கட்சிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா ஜென்சிஸ் ஃப்ரீயா வேலை பார்த்து கொடுப்பாங்க. ஜென்சிஸ் வந்து அவங்க அப்பாவோட சம்பாத்தியத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா சம்பாதிப்பாங்க, மாசம் மாசம் அவங்களுக்கு காசு அனுப்புவாங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, சில பேருக்கு ஓட்டு கூட இருக்காது, எங்கான ஆட்களா இருப்பாங்க, இல்லாட்டி படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஜென்சிஸ் இல்லையா? ஸோ அப்ப அவங்க வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, உங்களுக்காக மற்றவங்களோட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, உங்களோட அரசியலை களத்துல எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால அரசியல்வாதிகளுக்கு ஜென்சிகள் தேவை. ஆனா ஜென்சிகள் இருந்தாதான் மாற்றம் நடக்கும், இல்லாட்டி ஜென்சிகள் தான் எங்களுக்கு ஓட் போட்டாங்கலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு பெண்கள் போட்டிருக்காங்க, வயசான பெண்கள், யங்கான பெண்கள், அதே மாதிரி ஆண்களும் பார்த்தோம்னா கணிசமா ஓட் போட்டிருக்காங்க. எல்லா தரப்புல இருந்தும் விஜய் அவர்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. 35% ஓட்டுன்றது பெரிய நம்பர். இப்போ ஜென்சிகளோட ஓட்டு மட்டும் தான் வருதுன்னா பெருசா அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது நம்ம. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஜென்சிஸ் ஏன் தேவைப்படுறாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்குலாம் அவங்க தேவைப்படுவாங்க. சோசியல் மீடியாலாம் ஆக்டிவா இருப்பாங்க. இன்னைக்கு டிவிக்கு வேலை நரேட்டிவ் செட் பண்ண முடியுது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா நிறைய பொய்யெல்லாம் பேசுறாங்க சோசியல் மீடியால, ஆனா உடைக்க முடியல. அதை இவங்க பாட்டுக்கு அடிச்சு விடுறாங்க. விஜய் அவர்கள் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு ஃபேக்கான இமேஜை போடுறாங்க, இமேஜ் போடுறாங்க, சாதாரண விஷயத்தையும் ஏதோ பெரிய சாதனை மாதிரி கிளைம் பண்றாங்க, அதுக்கு லட்சக்கணக்கான பேர் லைக் பண்றாங்க, இவங்க போடக்கூடிய விஷயங்கள் அந்த யங்ஸ்டர்ஸ் நம்புறாங்க. அப்ப இந்த வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு ஜென்சிஸ் ரொம்ப அவசியம். அப்புறம் நேபாள் மாதிரி நாட்டுல பார்த்தோம்னா பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க வெளில வந்து. அப்ப ஜென்சிஸ்க்கு என்னன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ், அவங்க ரொம்ப யங்கான ஆட்கள், அவங்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்காது. யங்ஸ்டர்ஸ் தான் அனுபவம் கம்மியா இருக்கும்ல. பெரிய அரசியல் புரிதல் போக போக நாட்கள் போக போக மெச்சூர்ட் ஆகும் போது தான் வரும். ஸோ இப்ப நேபாள்லயே அதான சிக்கல். ஜென்சி ப்ரொடெஸ்ட் ஓகே, இருக்கக்கூடிய சிஸ்டம் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியல. இருக்கக்கூடிய சிஸ்டம் அடிச்சு காலி பண்றதுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் புரிதல் தேவையில்லை. வெளில போகணும், கவர்மெண்ட் ஆஃபீஸ் அடிச்சு உடைக்கிறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் விரட்டி விட்டு அடிக்கிறாங்க, இதுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் புரிதல் வேணும். ஆனா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்ம உருவாக்க போறோம், அங்கதான் சிக்கல் வரும். அந்த இடத்துல பெருசா அவங்களுக்கு பண்ண முடியல. அந்த அடிச்சு உடைச்சதை சரி பண்றதுக்கும் ஒரு அரசாங்கம் தான் வேணும். ஆமா ஆமா. அதே மாதிரி சிஜேபியும் எடுத்துக்கோங்க. சிஜேபியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்கோர்ஸ் கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அரசு மேல, அரசியல்வாதிகள் மேல எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பு நல்லா கோவத்தெல்லாம் வெளியே கரெக்டா காட்டுறாங்க. ஆனா அதுக்கு தீர்வு என்ன, அதுக்கு மாற்றா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா சிஜேபி கிட்ட எதுவும் கிடையாது. அதுக்கு நிஜமாவே அவங்களுக்கு ஒரு மாற்று இருக்கு, தெளிவான அரசியல் பார்வை இருக்குன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அரசியலை சீரியஸா டீல் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு, அந்த கோவத்தை வெளிப்படுத்துறாங்க, அது எல்லாமே ரைட்டு, அதை நம்ம அங்கீகரிக்கணும். ஆனா அதுக்கான சொல்யூஷன் வரும்போது பெருசா அவங்களுக்கு இல்ல. சோ ஒரு சீரியஸான ஒரு மாற்று அரசியலை முன்னிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா வெறுமனே ஜென்சிஸ் நம்பி இருக்க முடியாது. ஜென்சிஸ் ஒரு துடிப்பான யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது ஒரு கட்சிக்கு அது பெரிய அசர்ட் தான். நான் சொன்ன மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாங்க, துடிப்பா அவங்க செயல்படுவாங்க. வரலாறு முழுக்க அப்படித்தானே. ஹிந்தி எதிர்ப்புலாம் யங்ஸ்டர்ஸ் பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க. களத்துல இறங்கி டக்குன்னு போராட்டங்கள் நடத்துறதுக்குலாம் யங்ஸ்டர்ஸுக்கு அந்த வேகம் இருக்கும், அதெல்லாம் தேவை. ஆனா அதை தாண்டி மற்றவங்களோட சப்போர்ட்டும் வேணும். வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும் பெரிய அரசியல் மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாது. அதை தாண்டி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆழமான சிந்தனையாளர்கள் வேணும், மெச்சூர்டான மக்கள் வேணும். நாளைக்கு நீங்க ஒரு பெரிய ஸ்ட்ரைக் கால் பண்ணணும்னா ஜென்சிஸ் அதை பண்ண முடியாதுல்ல. ஒர்க்கர்ஸ் வந்து 25 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் அதுல ஈடுபடணும். சோ எல்லாருமே ஒரு சொசைட்டிக்கு தேவை. இன்னைக்கு ஒரு கல்ச்சர் என்னன்னா, இப்ப விஜய் அவர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும், திமுக அடுத்தது நம்ம இன்ஸ்டாலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஜென்சியை டார்கெட் பண்ணணும்ன்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அதை பேசுறாங்க. எனக்கு என்னமோ தேவையில்லாம அதிகப்படியான முக்கியத்துவத்தை அது மேல வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஜென்சிஸ் அப்படின்ற அந்த குரூப் மேல. நீங்க பேச வேண்டியது இஷ்யூஸ் தாங்க, அவ்வளவுதாங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க டார்கெட் பண்ணி பேசினாலே போதும். ஜென்சிஸும் வருவாங்க, அப்புறம் வர வேண்டிய மற்றவங்களும் வருவாங்க. அதை தாண்டி ஸ்பெசிபிக்கான ஜென்சிஸை டார்கெட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு திமுக இப்ப பாத்தீங்கன்னா ஜென்சி கூட்டம் அது இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய நேரங்கள்ல பகிர்ஞ்சாவும் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை.